மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விசிகாவோட சொந்த ஓட்டு வங்கிக்கு அது ஆபத்து இல்ல. திமுக கூட்டணியை விட்டு போறது அது வேற விஷயங்க. பட் ஒரு கட்சின்னு வச்சிருக்கும் போது நம்ம வந்து ஒரு சொந்த ஓட்டு வங்கியை மெயின்டைன் பண்ணுவோம்ல. அந்த ஓட்டு வங்கிக்கு ஆபத்து வர்றதுங்கிறது கட்சிக்கு நல்லதா? ஒரு அமைச்சர் பதவியை மட்டும் எதிர்பார்த்து போறது அதிகார பகிர்வை விட முடியாதுங்க. என்னன்னா இப்ப ஐயுஎம்எல் இது வரைக்கும் மினிஸ்டரா இருந்தது கிடையாது, விசிகா மினிஸ்டரா இருந்தது கிடையாது. அப்போ ஒவ்வொரு மந்திரி கிடைக்கும் போது அவங்க அது நல்லதுன்னு நினைப்பாங்க, கட்சியை வளர்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த கட்சியோட ஓட்டு வங்கி யாரோட ஷேர் பண்ண போறாங்கிறதான பாயிண்ட். 25ல கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிருங்க, கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான தகுதி இழப்பு நோட்டீஸ் அது தனி கூத்தான் நடக்கும். தாவேக்கா கூட அதை ரசிக்கும். என்னன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இருக்கிற 107 பெருக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழி என்னங்க? அடுத்த கட்ட வழி இடைத்தேர்தல்களில் ஜெயிக்கிறது தானே. அதுக்கு இடைத்தேர்தல் வரணும்ல. நமக்கு தெரிஞ்சு ஒரு இடைத்தேர்தல் தானே வரும், திருச்சி கிழக்கு மட்டும் தானே வரும். கூட 10 15 வந்தா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? தேர்தல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது திமுக அண்ணா திமுக தான். தாவேக்கா தேர்தல் வரணும்னு தானே நினைக்கும். இதே விஜய் மேனியால ஓடி வந்துடலாம்னு நினைப்பாங்கல்ல. அப்ப இதுல ஒரு 10 15 வந்து தகுதி இழப்புல அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட போறது தாவேக்கா தான். அவங்களுக்கு லாபம், உண்மையிலேயே லாபம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இன்று காலை 10 மணி அளவில் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்றது நடந்தது. ஏற்கனவே ஒரு 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அடுத்த ஒரு 23 பேர் வந்து இன்னைக்கு வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அதுல காங்கிரஸ் உட்பட 2 பேருக்கும் வந்து அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் அமைச்சரவையில் இடம் பெறுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா பரவலா பேசப்படுது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து பார்க்க முடியுது. இதில் மேலும் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலும் சேரும் அப்படின்ற தகவல்களும் ஒரு பக்கம் வந்து வந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த அமைச்சரவை விரிவாக்கம்? என்ன மாதிரியான செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கு சார்? கோட்டையில் கதரை பார்த்த தலைமுறை நாங்க. அதாவது 1966 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், மதுரை வேளாண்மை கல்லூரி. அப்போ காங்கிரஸ் அமைச்சரவை, இதை மேலூரை சேர்ந்த கக்கன் அவர்கள் தான் வந்து இப்போ உள்துறை அமைச்சர். மதுரை வேளாண்மை கல்லூரி வருவதற்கும் அவர் தான் காரணம். எங்களுக்கு அது பிடிக்கல. என்ன காரணம்னா கோயம்புத்தூர்ல சேர்ந்தா நல்லா இருக்குமோன்னு நாங்க நினைச்சோம். எங்களுக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது. மதுரை காலேஜோட செகண்ட் செட்டுனா ஒரு ரொம்ப காடா இருக்கும், படுபயங்கரமான வெயில் அடிக்கும். 66 அது 67 2-3 மாசம் காங்கிரஸ் அமைச்சர்களை பார்த்தோம். அதுக்கு பிறகு இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. நீங்களும் உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது. காமராஜர் 69 இடைத்தேர்தல் அந்த காலகட்டம், அதெல்லாம் எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. இப்ப காங்கிரஸ் அமைச்சரவையில் சேர்த்தது காங்கிரஸுக்கு மகிழ்ச்சியா கூட இருக்கலாம். இந்த தேதி தான் எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு வந்து ராஜீவ் மரண தினம். இப்போ வந்து நீங்க அமைச்சரவையில் சேர்ந்ததுக்கு கொண்டாடி பொன்னாடை போர்த்தி ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது பொருத்தம் உடைத்ததா? அதுல எனக்கு ரொம்ப பெரிய சங்கடம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ராஜீவ் மெமோரியல் அவார்டு நான் பத்திரிகையாளர் தான் வாங்கினேன். சரி, காங்கிரஸ் அமைச்சர்கள் சேர்ந்துட்டாங்க. அடுத்த பிரச்சனைகள் என்ன? காவிரியில தண்ணி வேணும். கூட்டணியில இருந்தா பிரச்சனை இல்லைங்க, அது அரசியல் கூட்டணின்னு சொல்லிடலாம். இப்ப அமைச்சரவையில பொறுப்பு அப்படின்னா நமக்கு காவிரி தீர்ப்பாயத்தின்படி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டியது கர்நாடகத்தில் இருந்து அது யார்? காங்கிரஸ் அமைச்சர்கள் தானே. பெற்றுத்தர முடியுமா அவங்களால? முடியாது. யார் பேர்ல குற்றச்சாட்டு கிளம்பும்? முல்லை பெரியாறுல தண்ணி பெற்று தரணும். கேரளால காங்கிரஸ் கவர்மெண்ட் பெற்று தந்துருவாங்களா இவங்க? வாய்ப்பு இல்லை. அப்போ விமர்சனங்கள் இனிமேல் கூர்மைப்படும். சரி, ஒரு கூட்டணி யுகம் இருந்திருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. இது வரைக்கும் யாரும் பார்த்திராத யுகம் தான். கூட்டணி யுகம் என்பது நல்லதா கெட்டதா விவாதத்துக்குள்ள நான் போல, ஏன்னா ஜனநாயக பரிசோதனை. ஆனா கெட்டதா முடிஞ்சிடக்கூடாதுங்கிற கவலை எனக்கு இருக்கு. இப்ப இந்த கோளாறுகள்லாம் வர வர கூட்டணியே இப்படிதாங்க, இந்த பல கட்சி ஆட்சி முறை சரியில்லை, தொங்கு சட்டமன்றம் சரியில்லை அப்படிங்கிற நிலைமையை நோக்கி இது போயிடும். இப்ப நீங்க சொல்றீங்க விசிகா பங்கெடுக்கும்னு. காங்கிரஸையும் சேர்த்தால் 7 பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அப்போ திருமாவளவனோ வன்னியரசோ இந்த அமைச்சரவைக்குள்ள சேர்ந்தா பட்டியலின மக்களின் ஓட்டு வங்கி தாவேக்காவோட ஷேர் பண்ண வேண்டியதுல வருவாங்க. விசிகாவோட சொந்த ஓட்டு வங்கிக்கு அது ஆபத்து இல்லை.
திமுக கூட்டணியை விட்டு போறது அது வேற விஷயங்க. பட் ஒரு கட்சின்னு வச்சிருக்கும் போது நம்ம வந்து ஒரு சொந்த ஓட்டு வங்கியை மெயின்டைன் பண்ணுவோம்ல. அந்த ஓட்டு வங்கிக்கு ஆபத்து வர்றதுங்கிறது கட்சிக்கு நல்லதா? ஒரு அமைச்சர் பதவியை மட்டும் எதிர்பார்த்து போறது. அது போக 2029ல தேர்தல், மக்களவை தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்தா உடனடியா தேர்தலை சந்திக்க வேண்டியது வரும். கிட்டத்தட்ட 2 வருஷம் தாங்க இருக்கு. அப்போ விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் புதிதாக வேட்பாளர்களை களங்காண்றவங்க தாவேகா கூட்டணியில நிக்க வேண்டியது வரும். இதே சங்கடம் ஐஎம்எல்க்கு வரும். ஐஎம்எல் வந்துங்க எங்க கல்லூரி நாட்கள்ல இருந்து அது எப்போதுமே திமுக கூட்டணி தான். இன்னும் சொல்ல போனால் துரைமுருகன் ஒரு தடவை என்ன சொன்னார்னா, தேமுதிக வருதா வரலையான்னு விவாதம் வரும்போது அவங்க வர்றாங்க வரல, எங்களுக்கு ஓல்டு கஸ்டமர் வந்து முஸ்லீம் லீக் மட்டும்தான். ஓல்டு கஸ்டமர்னே வார்த்தையே போட்டாரு. நகைச்சுவையா தான் சொன்னாரு. ஆனா அது உண்மை. 67க்கு முன்னாடி 62ல இருந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க திமுக கூட்டணியில. கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் காலத்துல இருந்து. அப்ப ஐஎம்எல் ஒருவர் வந்து அமைச்சரானா திமுக கூட்டணி விட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா தாவேகா அமைச்சரவையில இருந்து திமுக கூட்டணியில எப்படி தொடர முடியும்? அவங்களுக்கும் இது பெரிய பாரதூரமான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் ஐஎம்எல்லுக்கும் அமைச்சரவையில் 2 கட்சிகளும் இடம்பெற்றால் பெரிய பெரிய பிரச்சனைகள் எதிர்காலத்துல காத்திருக்கு. தாவேகாவுக்கு அவங்க கிளவர் மூவ் தான். ஏன்னா அவங்க திமுக கூட்டணியை உடைச்சிட்டாங்கல்ல. இப்போ திமுக பலவீனப்படுத்திட்டாங்க. அது பலவீனமாவே பார்க்கணுமா நம்ம? ஆமா, கூட்டணி குறையுது இல்லைங்க. காங்கிரஸ் போயிடுச்சு, அப்புறம் விசிகா ஐஎம்எல் குழப்பம், சிபிஐ சிபிஎம் வெளியில இருந்து ஆதரவு. இப்போ திமுக கூட்டணியில ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு தேமுதிக மட்டும்தானே இருக்கு. மத்தெல்லாம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் இருக்கும். மதிமுக இப்பவே வந்து அது விஜயோட இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க எங்க வந்தாங்க நம்பிக்கை தீர்மானத்துக்கு? விஜய் வந்து வைகோ வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் விட அதிகமாக வாயெல்லாம் புன்சிரிப்பாக இருந்தது வைகோ தான். மற்ற தலைவர்களாவது அவங்க ரொம்ப நிதானமா நடந்துக்கிட்டாங்க. வைகோ அப்படி நிதானமா நடந்துக்கலைங்களே. அது பிறகு நம்பிக்கை தீர்மானத்துக்கு போல. உதயசூரியன் சின்னத்துல இருந்து வெற்றி பெற்றவர்கள் நம்பிக்கை தீர்மானத்துக்கு போய் உதயநிதியோட சேர்ந்துல வெளிநடப்பு பண்ணியிருக்கணும். அப்போ இல்லைங்களா? அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு தான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக கூட்டணியில இருப்பாங்க, உதயசூரியன் எம்எல்ஏ இருப்பாங்க, ஆனா தாவேகா அரசுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. துரை வைகோவோட அவரோட பொலிட்டிக்கல் பிளானா இருக்கும். அதை நான் தவறுன்னு தான் சொல்லவே இல்லைங்க. இதுதான் வரப்போகுதுன்னு நான் யூகிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை பத்தி முடிவு எடுக்கக்கூடிய உரிமை இருக்கு. துரை வைகோ யங்ஸ்டர், அவரு அந்த முடிவு எடுக்கத்தான் செய்வாரு. எடுக்கட்டும், அது வேற விஷயம். ஆனா அந்த பாரம்பரியமான ஓட்டு வங்கி என்பது மாற்றத்துக்கு உள்ளாகும். இப்ப தேமுதிக ஓட்டு வங்கி, அதே மாதிரி வந்து தாவேகா ஓட்டு வங்கி, திமுக ஓட்டு வங்கி, அதிமுக ஓட்டு வங்கி, கிட்டத்தட்ட அது தமிழ்நாட்டோட அரசியல் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஓட்டு வங்கி தான். அமைச்சர் ராஜ்மோகன் என்னங்க சொல்றாரு? இருமொழி கொள்கைன்றாரு. அதை நம்ம யாரும் எதிர்க்க முடியும்? எங்களோட உயிர் நாடி கொள்கை இல்லாத. சோ we welcome it. நீட் எதிர்ப்பு, அதுவும் உயிர் நாடி கொள்கை, அதை நம்ம வெல்கம் பண்றோம். மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. அவங்க திமுக வைத்த பேர் தாங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படியே வந்து தமிழ் படுத்தி ஒன்றிய அரசுன்னு கொண்டு வந்தது. தாவேகா அமைச்சர்கள் என்ன பெயர் பயன்படுத்துறாங்க? ஒன்றிய அரசு தான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வலதுசாரி அல்லது பாரதிய ஜனதா ஓட்டு வங்கிக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, பல காரணங்கள் இருக்கும். மாற்ற வேண்டி இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டோட ஆழமான அரசியல் புரிதல்கள் இதுதானே. இப்ப தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு கூட இது தெரியாம இருக்குங்க. ஓட்டு போடும்போது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க அரசியலுக்கு யங்கா வராங்க. ஆனா இப்போ வந்து நிறைய பாக்குறாங்க, அரசியல் நிகழ்ச்சிகள் பாக்குறாங்க. எல்லா நியூஸ் சேனலுக்கும் பயங்கரமான வியூவர்ஷிப் வந்துருச்சு. எல்லா யூடியூப் சேனலுக்கும் பெரிய அளவுக்கு வியூஸ் வருது. சட்டசபையெல்லாம் ஃபுல்லா பாக்குறாங்க சார். சட்டசபை நிகழ்வுகளை பாக்குறாங்க, இன்னார் அமைச்சர்கள்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதோடு சேர்ந்து அரசியல் கொள்கைகளையும் தெரிஞ்சுக்குவாங்க, தமிழ்நாட்டின் அரசியல் கொள்கைகளை தெரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை அது பிஜேபிக்கு வீக், ஆனா மற்ற கட்சிகளுக்கு ஒரே ஓட்டு வங்கியை தான் ஷேர் பண்ணணுங்கிற கட்டாயம் வரும். அதாவது திமுக, அதிமுக எல்லாரும் ஒரே ஓட்டு வங்கியை தான் இனிமேல் ஷேர் பண்ணணும். தாவேகா அப்ப இருக்கிற டைனி ஓட் பேங்க் இருக்குல்ல, சின்ன சின்ன ஓட்டு வங்கி, அதை வந்து எல்லா கட்சியும் காப்பாற்றணுங்கிற கட்டாயம் வந்துடும்.
அதாவது விசிகாவுக்கு அந்த ஓட்டு வங்கி இருந்தாதான் அவங்க தாவேகா கூட்டணிக்கு போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ம். இதே நிலைமையில தான் ஐயுஎம்எல் இருக்கும். ஓகே. சிபிஎம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டிங்க்ட் ஓட்டு வங்கி, தொழிலாளர் ஓட்டு வங்கி. தாவேகா அதுலயும் வரத்தான் செய்யும். ம். இப்ப ஆளுங்கட்சியை எப்படி தொழிலாளர் யூனியன் வைக்காம இருப்பாங்க? தொழிற்சங்க பேரவை நடத்துவாங்கல்ல அவங்க. இப்ப ஆளுங்கட்சியை நோக்கி டிராவல் பண்ற தொழிற்சங்க பிரமுகர்களும் இருப்பாங்கல்ல. அப்ப சிபிஎம்முக்குமே அவங்களோட ஓட்டு வங்கியை கட்டி காக்க வேண்டிய கடமையெல்லாம் வந்துருங்க. பெரிய அளவுக்கான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் அமைச்சரவை விரிவாக்கத்தை பார்க்கிறேன். ஆனா இதுல அதை தாண்டி ஒரு அதிகார பகிர்வு அப்படின்றது இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு 2 தொகுதிகளை வென்றவங்களுக்கு அதிகார பகிர்வு அப்படின்னு கிடைக்கும் போது அதை அவங்க விடணும்னு நினைக்க மாட்டாங்களே, அப்படியும் ஒரு பார்வை வைப்பாங்க இல்லையா? அதிகார பகிர்வை விட முடியாதுங்க. என்னன்னா இப்ப ஐயுஎம்எல் இது வரைக்கும் மினிஸ்டரா இருந்தது கிடையாது, பிசிகா மினிஸ்டரா இருந்தது கிடையாது. அப்போ ஒவ்வொரு மந்திரி கிடைக்கும் போது அவங்க அது நல்லதுன்னு நினைப்பாங்க, கட்சியை வளர்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த கட்சியோட ஓட்டு வங்கி யாரோட ஷேர் பண்ண போறாங்கிறதான பாயிண்ட். ஐயுஎம்எல்லாவது கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்னா தாவேகால ஒரே ஒரு இஸ்லாமிய பிரமுகர் தான் இருக்காரு, அதாவது அறந்தாங்கி எம்எல்ஏ. ஆனா விசிகாவுக்கு அப்படி இல்லை. விசிகாவுக்கு வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அங்க வந்து 7 பேர் 6 பேர்னு நினைக்கிறேன் மொத்தத்துல. விஸ்வநாதன் சேர்த்தீங்கன்னா 7000. அப்ப அது வந்து ரொம்ப நெருடலான ஒரு ஓட்டு வங்கி தான். இதை காங்கிரஸ் கட்சி நிலைமை ரொம்ப பரிதாபம்னு நான் நினைக்கிறேங்க. 2 அமைச்சர்கள் வந்ததுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்திக்க போற பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தோடங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் அவருக்கு தெரியாது. அவர் அதிகாரத்தில் பங்கு கிடைத்து விட்டதை நான் சொன்னதான் நடந்துருச்சுன்னு அவர் துள்ளி கூச்சிட்டு இருக்காரு. அப்புறம் வந்த பிறகு இருக்குல்ல, இங்க எல்லாம் காலி கூடத்தோட ரோட்ல உட்காருவாங்க. தண்ணி எங்கன்னு கேட்பாங்க. இப்ப எங்களுக்கு ஜூன் 12 தண்ணி திறக்கலன்னா நீங்க குருவே மறந்துட வேண்டியதுதான். உர விலை வந்து கடுமையா ஏறி போய் கிடக்குது. அப்போ விவசாய விளைபொருள் பிரச்சனைகள் அடுத்தாப்புல வரும். அப்பனா நீங்க வந்து இப்போ கர்நாடகத்துல இருந்து அரிசி கொண்டு வராதம்பாங்க. இங்க பல பிரச்சனை வருங்க. இதுல எல்லாம் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஒண்ணுமே இல்லைங்க. தேங்காய் வந்து 16 ரூபா 17 ரூபாங்க கொள்முதல் விலை ஒரு தேங்காய். எங்க பகுதி வந்து தேங்காய் பகுதி. அப்போ ஏன் கொள்முதல் விலை இவ்வளவு குறைஞ்சது? ஆக்சுவலா உற்பத்தி விலையே அதோட 3 ரூபா கூட வந்துருங்க. தேங்காய் உற்பத்தி பண்ணி பறிச்சு லாபக்கா கழிவுக்கா கொடுத்துட்டு நஷ்டத்துக்கு வித்துட்டு இருக்கு. ஏன்னா பறிக்க மாட்டீங்கன்னா ஊந்து போயிடும். அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை விவசாயியை காப்பாற்றணும். அப்போ ரேஷன் ஷாப்ல வந்து பாம் ஆயில போய் கொடுத்துட்டு இருக்கீங்க, தேங்காய் எண்ணெயை கொடுங்க. இதெல்லாம் டிமாண்ட். பாம் ஆயில் வந்து நீங்க இறக்குமதி பண்ணி இப்போ அந்நிய செலவணி பிரச்சனை இருக்கு, அது நல்லதும் இல்லை. சோப் ஆயில் தான் பாம் ஆயில், அதை வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனா இங்க வந்து தேங்காய் விளைஞ்சு கிடக்கு, தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம். புதிய தொழிற்சாலைகளும் வரும், தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலைகளும் வரும். தென்னை விவசாயிகளுக்கும் அதுல ஒரு 5 ரூபா 6 ரூபா கூட கிடைக்கும், அவங்க வாழ்வாதாரம் பெருகும். டிசிஷனே எடுக்காம இருக்கு. திமுக அரசுலயும் மனு கொடுத்து டிசிஷனே எடுக்கலைங்க. இப்ப தாவேகா அரசுல நிர்பந்தம் கூடும், எடுங்க இந்த டிசிஷன் எடுங்க அப்படிங்கிற நிர்பந்தம் கூடும். அப்ப அந்த டிசிஷனை எடுக்காம போகும்போது அதிருப்தி பெருகும். ஏற்கனவே வந்து டாஞ்சூர் டெல்டால வந்து தாவேகாவுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு வரல. இந்த வாட்டி டெல்டால திருப்பி பழையபடியா திமுக டாமினேஷன், திமுக சிபிஎம் டாமினேஷன் தான். இப்ப இதை எல்லாத்தையுமே இந்த அமைச்சரவை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், முடிவு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் அது மாபெரும் பிரச்சனை. ஏன்னா மோடியை வந்து பணமே இல்லை, எல்லாரும் சிக்கனமா இருங்க அப்படின்னு நெதர்லாந்துல இருந்து இத்தாலியில இருந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அவர் டெல்லியில இருந்து விடுறது இல்லைங்க. சிக்கனமா இருக்கணும்னா இத்தாலிக்கு போய் சொல்லுவாரு. அதுவும் வந்து சாக்லேட் பரிசு கொடுத்துட்டு சொல்லுவாரு. எல்லாரும் வந்து இங்க சாப்பாடுக்கு வெளியில வந்தா அவர் சாக்லேட் பரிசு கொடுத்துட்டு எல்லாரும் சிக்கனமா இருக்கணும், எரிபொருள்லாம் ரொம்ப குறைவா பயன்படுத்தணும். மேபி அது ஒரு ஹிண்டா கூட இருக்கலாம் சார். எதுங்க? அது ஒரு ஹிண்டா கூட இருக்கலாம் சார். சாக்லேட் தான் அடுத்து நமக்கு அப்படின்றது ஒரு ஹிண்ட். ஆமா, அதாவது ரஷ்யால வந்து ஜார் மன்னனோட மனைவி சொன்னாலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா என்னங்க எல்லாரும் கேக் சாப்பிடலாம்ல அப்படின்னு. அந்த கதையாயிரும் கடைசியில. பெரிய அளவுக்கு இங்க சிரமத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். வாஸ்தவமாவே இந்தியன் எக்கானமியே. தாவேகா புதிய அரசு, புதிய அரசுனா அவங்களோட வாக்குறுதிகள் நிறைவேற்றும்ங்கிறது ரொம்ப முக்கியமா எல்லாரும் பார்ப்பாங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வழி இருக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த பொறுப்பு வந்து அமைச்சரவைக்கு வரும், அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு வரும். இப்ப எல்லாமே விஜய் கிளாமர்ல ஓடிட்டு இருக்கு இந்த வண்டி. அது கொஞ்ச நாள்லயே அது வந்து பழசாகி போயிடும். சினிமா ஸ்டார் மேல இருக்கிற கவர்ச்சியே என்னன்னா
அவரை பார்க்க முடியாம இருக்கும்போது தான் கவர்ச்சியேங்க. அன்றாட பார்க்கும்போது பழகி போயிடும். இயல்பாக இதெல்லாம் ஒரு புது கல்யாணம் மாதிரி தான். புது மனைவி வந்தா அது ஒரு 30 நாள் 60 நாள் ஆக மொத்தம் 90 நாள் ஓடிட்டு தான் இருக்கும் வண்டி. வெந்நி வச்சா கூட பரவாயில்லையே, நல்லா வெந்நி வைக்கிறாங்களே, சுடு தண்ணி வச்சா அடே அப்பா அது சுந்தர பானமாலாம் இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டே இருப்பாங்க. இது எவ்வளவு நாளைக்குங்கிறதான் கேள்வி. அப்போ இந்த அரசு பல விஷயங்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அந்த பல விஷயங்களை எதிர்கொள்ளும் போது அரசை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு இல்லைன்னா அமைச்சரவைக்கு உள்ள போறதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதான் எனக்கு புரியல. அப்படியெல்லாம் பெரிய வெற்றி கிடையாதுங்க. அவங்க ஜெயிச்சது 108ல நிறைய தொகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுதான். 108ல சபாநாயகர் ஒரு ஓட்டு, விஜயோட திருச்சி கிழக்கு ஒரு ஓட்டு, 106 தான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். காங்கிரஸ் சேர்ந்ததுனாலதான் அது 111 ஆச்சு. 106னா ஆப்போசிட்ல ஜெயிச்சவங்க 128 ஜெயிச்சிருக்காங்க. 2 கட்சியும் சேர்ந்து, 2 கட்சியும் பிற கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 128. இது எப்படி ப்ரோ டிவிக்கு வெர்டிக்ட்னு நீங்க சொல்றீங்க? அதுவே எனக்கு புரியல. மக்கள் ஒரு பகுதி ஏதோ ஒரு காரணத்தினால ஆட்சி பேர்ல அதிருப்தியா இருந்திருக்காங்க. திமுக ஆட்சி பேர்ல. திமுக ஆட்சி அதை புரிஞ்சுக்கிடல. இன்னமும் கூட புரிஞ்சுக்கிடல. இன்னமும் என்ன இவிஎம் பேர்ல தாங்க தப்புன்ட்டு கிடக்காங்க. உங்க பேர்ல தான் தப்பு, பேர்ல எல்லாம் தப்பு இல்ல. அது ஒரு செக்டார் எப்பவுமே அது இருந்துகிட்டே இருப்பாங்க சார். அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே இவிஎம்க்குன்னு ஒரு செக்டார் இருப்பாங்க. இதே காங்கிரஸுங்க ரிஜிவினேட் ஆகி 1971 ஆட்சிக்கு வந்துடும் நினைச்சோம். காமராஜர் தலைமையில. காமராஜர் ராஜாஜி கூட்டணி 184 சீட்டு திமுக ஜெயிச்சிருச்சு. கலைஞர் தலைமையில, கலைஞர் எம்ஜிஆர் 200 சொச்சம் கூட்டணிக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதி தாங்க கிடைச்சது. சட்டமன்ற தொகுதி 15 தான் கிடைச்சது. எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ மூத்த எழுத்தாளர் ஜெயகாந்தன், மறைந்த ஜெயகாந்தன் ஒரு பத்திரிகை நடத்தியிருந்தார். ஜெயபேரிகோ ஜெய முரசோ அதுக்கு பேரு. அவர் ஒரு தியரி சொன்னாரு. காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் ரஷ்யாவிலிருந்து வந்த ரகசிய மையினாரு. அதாவது ரஷ்யாவிலிருந்து அடையாள மை ஒண்ணு வந்துச்சு. அதை கையில வச்சா உடனே அழிஞ்சு போயிடும். கையில வச்சுட்டு அழிய காங்கிரஸ்காரங்க, இந்திரா காங்கிரஸ்காரங்க மீண்டும் இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்திரா காந்தி அம்மாவும் ரஷ்யாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவ்வளவு பெரிய தியரி அது. அதாவது பிஜேபி திமுகவை அழிக்கணுங்கிறதுக்காக தாவேகாவுக்கு இவிஎம்ல மாடிபிகேஷன் பண்ணி கொடுத்துங்கிற மாதிரியான ஒரு தியரிய 71ல. அப்போ இவிஎம்ல கிடையாதுல்ல, மைதான நமக்கு தெரிஞ்சது. இது இவிஎம் விட பயங்கரமா இருக்கு சார். இது பெரிய அளவுக்கு இது ரஷ்யாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவு தொடர்புங்க. இந்திரா காந்தி அம்மாவுக்கும். இந்திரா காந்தி ஜெயிக்கணும்னு ரஷ்யா விரும்புச்சு. அதுக்கு என்ன வழின்னு பார்த்துச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலயும் இந்த தலைவர்கள் அவங்களை தோக்கடிக்கணும். அப்படி காமராஜர் தோக்கடிக்கணும்னு தமிழ்நாட்டுல ரஷ்யா திட்டம் போட்டுச்சு. அதுக்கு மைய தயாரிச்சு அனுப்பிடுச்சு. இது சொன்னாங்க யாரு? ஜெயகாந்தா. அது ஓடிச்சுங்க ஒரு மாசம். என்னன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். சரி நம்மளா தோக்கலையா, மை தான் தோத்து போச்சுன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். காமராஜரை ஒரு மாசம் கழிச்சு கேட்டாங்க பெருந்தலைவர்கிட்ட, மையாவது பொய்யாவது ஜனங்க ஓட்டு போடல அவ்வளவுதான் அப்படின்னாரு. இதான் பிராக்டிகல் உண்மை. திமுக தோத்தது காரணம் இவிஎம். ஜனங்க ஓட்டு போடல. ஏன் ஓட்டு போடல நீங்க ஆராயணும். அதை விட்டுட்டு இப்படி போலி காரணங்களை தேடினீங்க அப்படின்னா தோல்விக்கான நிஜ காரணத்தை கண்டுபிடிக்க தவறிடுவீங்க. இல்ல சார், ஒரு வகையில இவிஎம்ன்றது உண்மைதான். எல்லாரும் இவிஎம்ல தானே போய் போடுறோம். அது இவிஎம் ஒரு ரீசன் தான். இவிஎம்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் 89 ஃபர்ஸ்ட் மாடல் இவிஎம் டெமோக்கு போன ஜேர்னலிஸ்டுங்க. இவிஎம்ல நம்ம வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு அது பிரிண்ட் அவுட் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட்டை ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு இவிஎம்லையும் ஒட்டினா தான் எந்த பட்டன் யாருக்குன்னு தெரியும் இல்லையா? அதுக்கு முந்தைய இவிஎம் இங்க சேர்ந்துரும். இவிஎம் பல மாநிலங்களில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம்கள் நமக்கு சேர்ந்துரும். இவிஎம் சேர்ந்து சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த ஒற்றை வேலையை ஆரம்பிக்கும். அப்போ 3ஆம் நம்பர் பட்டன் அனுப்புனா 10% ஓட்டு மாறும்னா 3ஆம் நம்பர் பட்டன்ல தாவேக்கா இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அடிப்படை கேள்விங்க இது. ஏங்க இவிஎம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. குஜராத்ல இருந்து இங்க இவிஎம் வந்துருச்சுங்க. இவிஎம்ல ஒட்டின பிறதானே இங்க இவிஎம் இவிஎம்மா இருக்கும். அது வரைக்கும் மிஷின் தானே. வேட்பாளர் பட்டியல் ஒட்டணும்ல. அதுல 3ஆம் நம்பர்ல இருக்கலாம், 5ஆம் நம்பர்ல இருக்கலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் அகர வருஷம் மாறும். அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு முதலிடம், பதிவு பெற்ற கட்சிகளுக்கு பின்னாடி இடம். பதிவு பெற்ற கட்சியிலே 4 கட்சி சுயேட்சையா போட்டி போடுவான். அவன் ஏ வரிசையில் வந்துருவான். அவனை முன்னாடி போட்டுருவாங்க. ஒரு இடத்துல 3ஆவது இடத்துல இருக்கும் தாவேகா, ஒரு இடத்துல 6ஆவது இடத்துல இருக்கும். யாருக்கு தெரியும்? ஒட்டினாதான் தெரியும். அப்போ அதுக்கு முந்தைய இவிஎம்ல இத்தனாம் நம்பர் பட்டன் எப்படி பிக்ஸ் பண்ணுவீங்க?
கேட்க சுகமா இருக்குங்கிறதுனால அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிராக்டிகலி அது நாட் பாசிபிள். ஆனா இதுல ராங் கைடு ஆயிடுவாங்க. கட்சிக்காரங்களும் இதை நம்பினாங்கன்னா தொகுதியில் உண்மையான கோளாறு என்னன்னே கண்டுபிடிக்காம போயிடுவாங்க. அதனாலதான் நான் அந்த பழைய உதாரணம் சொன்னேன், மையாவது பொய்யாவது உதாரணத்தை சொன்னேன். அப்ப திமுகவும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. தாவேகாவும் தன்னை தகவமைத்துக் கொள்ளணும். இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. காற்றும் கவிதையும் தாங்க நிரந்தரம். தேர்தல் வெற்றி நிரந்தரமே கிடையாது. சன்னிதானத்தில் இன்னைக்கு இருக்கீங்க, தோத்துட்டீங்கன்னா நாளைக்கு சமையல் கெடுக்கு போயிருவீங்க. இதான் யதார்த்தமான நிலைமை. அதிமுக இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கு. மந்திரி ஆயிரலான்னு தான் 25 பேர் வெளியில போனாங்க. இல்ல அதுதான் கேள்வி. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுகவின் 25 பேருடைய நிலை என்னவா இருக்கு? ஏன்னா அவங்க அமைச்சரவை இடம் பெற்றுருவாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அதிமுக பிரிவு அமைச்சரவைக்குள்ளார வந்தாங்கன்னா நாங்க மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி சிபிஐ சிபிஎம் சொல்றாங்க. அப்படின்னும் போது இந்த 25 பேர், இந்த பிரிந்து வந்த 25 பேரோட நிலை என்னவா இருக்கு சார்? சிபிஐ சிபிஎம் நிலைப்பாடை முதல்ல எடுப்போம். 25 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். சிபிஎம் சிபி ஆதரவு கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா என்ன, 2 4 பேரு. அதனால ஒரு பயனும் கிடையாது. அது பொலிட்டிக்கல் போஸ்டரிங் தான், அரசியல் ரீதியாக ஒரு பிம்பத்தை காட்டுறது தான். சரி, 25 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10th ஷெட்யூல் மட்டும்தான் கட்சி தாவல், அதோட அதிகாரம் சபாநாயகருக்கு. கட்சி பிளவு அது தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம். ஒரு கட்சி பிளவுபட்டு விட்டதா இல்லையா, பேர் யாருக்கு சொந்தம், சின்னம் யாருக்கு சொந்தம், அது அங்க இருக்கு. மேல உட்காந்துருக்காரு அண்ணன் ஞானேஷ்குமார். அவர் எங்கேருந்து உத்தரவு வாங்குவார்? அமித்ஷாட்ட இருந்து உத்தரவு வாங்குவார். தனி கதை அது. இந்த 2 தரப்புமே அதுக்கு இன்னும் போகவே இல்லை. டிஸ்பியூட் நம்பர் போடுவாங்க. அதுக்கு பிறகு வரிசையா வக்கீல வச்சு வாதாடிட்டே இருப்பாங்க. டெல்லியில இருக்கிற படா வழக்கறிஞர்கள் எல்லாம் வரும், நமக்கு இந்த கேஸ் வரும், 10 லட்சம் 20 லட்சம் ஃபீஸ் வாங்கிடலான்னு சந்தோஷமா உட்காந்துருப்பாங்க. இதை தாண்டி அதுல எதுவுமே கிடையாதுங்க. அப்போ 25 பேரு விப்பை எடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டப்படி நிலைமை என்னன்னா, எப்போ ஓட்டு போட்டாங்களோ அப்பவுமே அவங்களுக்கு தகுதி இழப்பு வந்துருச்சு. எத்தனையோ வழக்குகள் அது இருக்கு. அதாவது குற்றம் இழைத்து உங்களுக்கு குற்றம் இழைத்த உடனேயே குற்றம் உறுதிப்படுத்தப்படும் போது தண்டனை வந்துருது, தண்டனை காலம். உதாரணமா ஜெயலலிதாமா குன்வா கோர்ட்ல தீர்ப்பு வருது, அடுத்த நிமிஷமே அவங்க முதலமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, தேசிய கொடி எடுத்துருவாங்க. இங்க குற்றம் உடனே இழைக்கப்பட்டு விட்டது. அது என்ன, சட்டமன்றத்துல ஓட்டு, அது ஓட்டு எப்போ போட்டாங்களோ அப்போ குற்றம் இழைக்கப்பட்டு விட்டது. அப்பவுமே தண்டனை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை கண்டோன் பண்ணலாம். 15 days டைம் இருக்கு. இவங்களே மனம் தெரிஞ்சிட்டாங்கன்னா தாய் கட்சியை கூட ஏத்துக்கிடும். அதுக்குதான் 15 days. மற்றபடி தகுதி இழப்பு ஏற்பட்டு விட்டதா விடலையான்னு ஆராயறதுக்கு இல்ல 15 days. இது நல்லா தெரியுங்க. பிரசன்ட் ஏஜுக்கே அது தெரியாம இருக்க வழியே கிடையாது. அப்ப முதல்ல எப்படி விஜய் போய் இந்த ஃபேக்ஷன் எம்எல்ஏக்களை எல்லாம் பார்த்தாரு? ஏன் பார்த்தாரு? பார்த்ததுனால தானே இந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு, ஃபால்ஸ் ஹோப்பு. சரி, விஜய் முதலமைச்சரே பார்த்துட்டாரு, நம்மளை ரெகனைஸ் பண்ணிட்டாரு, நம்மளை மந்திரி ஆக்கிடுவாங்க தானே அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்போ அவருக்கு சட்ட நுணுக்கம் தெரிஞ்சிருக்காது. அதுக்கு பிறகு அமைச்சரவைன்னு வரும்போது சட்ட நுணுக்கம் வரும், கவர்னரோட கேள்வி வரும். இல்லைங்க இதுல சிக்கல் இருக்கு, அவங்க உண்மையிலே தகுதி இழப்பு ஆயிடுச்சு, 15 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அவங்களே கூட மாத்து முடிவு எடுத்து பேரண்ட் பார்ட்டி கூட ரிட்டர்ன் ஆகலாம். பேரண்ட் பார்ட்டி இஷ்யூ பண்றதுதான் விப்பு. சபாநாயகர் ரெகனைஸ் பண்றது இல்ல. பேரண்ட் பார்ட்டி என்ன இஷ்யூ பண்ணுதோ அதான் சபாநாயகர் ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக சட்டத்துறை சொல்லும்ல. ஏஜியோ இல்ல சட்டத்துறையில் இருக்க மூத்த அதிகாரிகளோ சொல்லத்தானே செய்வாங்க. எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களா நம்ம தமிழ்நாடு அரசு சட்டத்துறையில. அப்போ அவங்க ஜகா வாங்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க அமைச்சரை விட்டு ஆதவர்ஜுனை விட்டு இல்ல, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்க. அவங்களா தோழமை உணர்வோடு எங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க. அரசியல்ல ஏதுங்க தோழமை? பதவி கொடுத்தா ஆதரிப்போம், பதவி கொடுக்கலன்னா எதிர்ப்போம். இதான அரசியல். அப்புறம் ஏது தோழமை எப்படி வந்துடும்? இவ்வளவு நாள் உங்களை ஏத்து களமாடிட்டு இப்ப திடீர்னு தோஸ்துகை முஸ்தபான்னு பாட்டு பாடுவாங்களா? அது எப்படி தோழமை உணர்வு? நீங்க குடிப்பீங்கன்னு நாங்க நம்பணும். ஏன்னா நீங்க உங்க முதலமைச்சர் எங்களை பார்த்தாரு, நாங்க நம்புறோம். இவ்வளவுதான் பாயிண்ட். அதுல வேலுமணி சிவிஎஸ் பாயிண்ட்ங்கிறது அவ்வளவுதான். இப்ப இல்லைன்றீங்க. இல்லைன்னா அதுல ஒரு 10-15 பேர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி திருப்பி அவங்க தொகுதிக்கு போனா தாவேக ஜெயிச்சிரும்னு அவங்க பயப்படுவாங்க. யாருமே தகுதி இழப்புக்கு தயார் கிடையாது. 18 எம்எல்ஏ தகுதி இழந்துட்டு படாத பாடுபட்டதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். 2 வருஷம் தேர்தலே நடக்கல. தேர்தல் நடத்துறது பிரதர் ஞானேஷ்குமார் கையில பொறுப்புல இருக்கு. அவர் இழுத்துட்டாருன்னு வைங்க, 2029 தான் தேர்தல் வருது அப்ப வச்சுக்கோங்க அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க?
ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. 2017 தகுதி எழுப்புங்க. 2019 தான் தேர்தல் வந்துச்சு. ஆமா. அது என்னன்னா 2019 தான் மக்களவை தேர்தல் வந்துச்சு. அதோட சேர்த்து வச்சுட்டாங்க. 10 தொகுதியை திமுக அலாக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அதுல. அப்போ இவங்களுக்கு அதெல்லாம் கண் முன்னாடி வந்து நின்னு பயமுறுத்தும்ல. எப்படி நம்புவாங்க? அவன் நைஸா அப்படி பின் வழியாவே எஸ்கேப் ரூட் எடுத்து இங்கேயே வந்துருவாங்க. எங்கப்பா ராயப்பேட்டைக்கு எப்படியா ஏதாவது சந்து வழி இருக்கான்னு கேட்பாங்க. அங்க இருந்து எம்ஆர்சி நகர்ல இருந்து சந்து வழியில ராயப்பேட்டைக்கு போயிட முடியுமா? பொடி நடையா நடந்து போயிடுறேன், நீ ஆளை விடுங்கம்மா. கூத்தூர்ல செவரேறி கூச்சவங்க இருக்காங்க. பார்த்தது தானங்க இதெல்லாம். கூவத்தூர்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. நைட்டோட நைட்டா செவரேறி கூச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் போயிருவாங்க. யாரும் அப்ப சமாதானம் தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா இருக்கும்னு சொல்லலாமா சார்? இவங்க எல்லாரும் ஒன்று மறுபடியும் 25ல கொஞ்சம் ரிட்டர்ன் ஆயிருங்க. ம். கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான தகுதி இழப்பு நோட்டீஸ் அது தனி கூத்தா நடக்கும். தாவேக்கா கூட அதை ரசிக்கும். என்னன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இருக்கிற 107 பெருக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழி என்னங்க? அடுத்த கட்ட வழி இடைத்தேர்தல்களில் ஜெயிக்கிறது தானே. ஆமா. அதுக்கு இடைத்தேர்தல் வரணும்ல. நமக்கு தெரிஞ்சு ஒரு இடைத்தேர்தல் தானே வரும். திருச்சி கிழக்கு மட்டும் தானே வரும். கூட 10 15 வந்தா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? தாவேக்கா. தேர்தல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது திமுக அண்ணா திமுக தான். தாவேக்கா தேர்தல் வரணும்னு தானே நினைக்கும். இதே விஜய் மேனியால ஓடி வந்துடலாம்னு நினைப்பாங்கல்ல. அப்ப இதுல ஒரு 10 15 வந்து தகுதி இழப்புல அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட போறது தாவேக்கா தான். அவங்களுக்கு லாபம், உண்மையிலேயே லாபம். அப்போ 25 பேரும் ரிட்டர்ன் ஆகிறதா அவங்களுக்கு சேஃப். ஆகலாம், ஆகாம என்ன முடிவு எடுப்பாங்க அதெல்லாம் யூகம்தான். பட் தமிழ்நாடு அரசியலோட எதிர்காலத்தை இன்றைய அமைச்சரவை விரிவாக்கம் நிர்ணயித்திருக்கிறது. அப்படி நான் பார்க்கிறேன். ஏன்னா மிச்சம் 2 தான் இருக்கு. 25க்கு நீ வழியே கிடையாது. அந்த 2 விசிகாவுக்கும் ஐயுங்களுக்கு தான் போகும். போனா போகும், இல்லைன்னா போவாது. ம். அப்ப இந்த 25 பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறதால தமிழ்நாட்டுல இனி பேசு பொருளாக இருக்கும். அப்ப இன்றைய விரிவாக்கம் என்பது நாளைய அரசியல் திருப்பங்கள், அரசியல் குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து இது வித்திடுகிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். இந்த அமைச்சரவை பற்றி நிறைய விஷயங்கள் விரிவா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு